கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, திருமறை தியானம் இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குகிற மதிப்பிற்குரிய டாக்டர் ரெவரண்ட் பால்ராஜ் அதிசயமணி ஐயா மும்பை பட்டணத்தில் மெத்தடிஸ்ட் திருச்சபையினுடைய போதகராய் பணியாற்றி இறைபணியை செய்தவர்கள். கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியாவிலும் உலகத்தின் பல தேசங்களிலும் ஆண்டவருடைய அருள் வார்த்தையை வல்லமையாய் பிரசங்கித்து வருகிறார்கள். திருச்சபைகள், ஊழியர் நிறுவனங்கள், இன்னும் பல பகுதிகளிலே கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிறார்கள். முழு வேதாமத்தை குறித்தான விளக்க உரையும் ஏறத்தாழ 125 புத்தகங்களும் கர்த்தர் அவர்களை கொண்டு எழுத வைத்திருக்கிறார். அவர்களுடைய எளிமையான பிரசங்கம், வல்லமை நிறைந்த கர்த்தருடைய வார்த்தை, ஆழமான கருத்துக்கள், வேதாகமத்தினுடைய ஆழமான விளக்க உரைகள் பலாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு மிகவும் பிரோஜனமாக, ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் அன்பு ஐயாவை பயன்படுத்தி வருகிறார். இப்பொழுதும் நமது கிராஸ் டிவியில் திருமறை தியானம் என்கிற நிகழ்ச்சியில் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறார். இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களுக்கு சொல்லுங்க, நீங்களும் பாருங்க. கர்த்தர் அன்பு ஐயாவை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மீண்டுமாக உங்களை காணும் பொழுது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நாளில் உங்கள் மத்தியில் வந்து உறவு கொள்ளவும், ஆண்டவருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ளவும் தருணம் கொடுத்து ஆண்டவரை துதிப்பதோடு எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே ஒரு ஆளை நாம் சந்திக்கப் போகிறோம். ஒருவேளை இந்த ஆளை நீங்கள் இதுவரை சந்தித்தது இல்லாமல் இருக்கலாம். இவரை பற்றி நீங்கள் கேள்விப்படாமலும் இருக்கலாம். இவரை பற்றிய காரியங்கள் உங்களுக்கு சொல்லப்படாமலும் இருக்கலாம். அனாதை போல வாழ்ந்த ஒரு ஆள், ஆனால் வேதத்தில் முக்கியமான நபர்களிலே இந்த மனுஷன் ஒருவன் என்று நான் அறிகிறேன். நானும் இந்த ஆளை பற்றி பிரசங்கம் பண்ணியது கிடையாது. இப்பொழுது தான் நான் ஆரம்பித்திருக்கிறேன். உங்கள் மத்தியிலே இந்த ஆளை அறிமுகப்படுத்தி இந்த ஆளை குறித்து உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். சில வசனங்களை வாசிப்போம். அப்போஸ்தலர் 9:8 முதலாக வாசிக்கும் பொழுது, சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். ஐயா, இந்த ஆளை பற்றி சொல்ல போகிறீங்களோ? இந்த ஆள் இல்லை, இந்த ஆள் தான் ரொம்ப ஃபேமஸான ஆளாச்சே. 10ஆம் வசனம் மீண்டும், தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். 11, அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே, யூதா அந்த ஆளை பற்றி சொல்ல போகிறேன் உங்களுக்கு இன்றைக்கு. இந்த ஆளை பற்றி ஏதாவது பிரசங்கம் இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கை முழுவதும் இன்றைக்கு கேள்விப்பட போகிறீங்க. யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. வீட்டில் தேடவா? கொஞ்சம் ஆட்கள் தானே இருப்பாங்க, எதுக்கு தேடணும்? யூதா யார் அப்படின்னு கேட்டால் சொல்லிட்டு போகிறாங்க. சரி, யூதா வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும், தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். யூதா என்ற ஒரு மனுஷன், வேதத்தில் யூதா என்ற பெயரை தரித்தவர்கள் பலர், ஏறக்குறை 20 பேர் இருக்கிறார்கள். இயேசுவின் சகோதரர்களில் ஒருவன் யூதா, இயேசுவின் சீஷர்களிலே ஒருவன் யூதா, யூதா எழுதிய நிருபம் என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ஏறக்குறை 20 பேரையும் பட்டியலிட நான் விரும்பவில்லை. நீங்கள் உங்களுடைய காலத்தில் வேதத்தை பல இடங்களில் வாசிக்கும் பொழுது நீங்கள் கண்டுபிடித்து கொள்வீர்கள். சரி, மீண்டும் 11ஆம் அதிகாரம் வாசித்துவிட்டு செய்தியை தொடர்வோமா? 11ஆம் வசனம், அப்போஸ்தலர் 9:11. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு.
அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியாவிடத்தில் ஆண்டவர் சொன்ன செய்தியாகும். God uses a nobody to treat a somebody, to make a somebody. ஒரு பெரிய மனுஷன், பிரதானமான ஒரு மனுஷன், அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனுஷனை உருவாக்குவதற்கு ஒரு சாதாரண ஆளை, அற்பமான ஒரு ஆளை ஆண்டவர் தேடுகிறார், ஆண்டவர் அழைக்கிறார். அந்த அற்பமான மனிதன் யார்? யூதா. அந்த அற்புதமான மனிதன் யார்? சவுல். பிற்றைய நாட்களிலே பவுல். சில பெயர்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேனே, உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா அல்லது ஞாபகம் இருக்கிறதா என்பதை நாம் பார்ப்போமே. எட்வர்ட் கிம்பால் தெரியுமா உங்களுக்கு? யாருன்னு இல்லையே, தெரியலையே. இன்னொரு பேர் சொல்கிறேனே, டிஎல் மூடி தெரியுமா? தெரியுமே. தெரிந்த ஒரு பெயர் மூடி. மூடி பிரசங்கியார். அவர் உருவாவதற்கு ஆண்டவர் பயன்படுத்திய ஒரு காரணி, ஒரு ஊழியர் எட்வர்ட் கிம்பால். தெரியாத ஒரு நபர் தெரிந்த ஒரு நபரை உருவாக்கி இருக்கிறார். அதுபோலத்தான் யூதா தெரியாத ஒரு நபர், சவுல் தெரிந்த ஒரு நபர். ஒரு பெரிய நபர் உருவாக ஒரு சிறிய நபர் காரணி. இன்னொரு பேரை சொல்லட்டா, மொர்தேக்காய் ஹாம் தெரியுமா? ஐயா, மொர்தேக்காய் தெரியும், ஹாம் தெரியாத. அது யார் அந்த ஆளு? மொர்தேக்காய் ஹாம் தெரியாதுல்ல? பில்லி கிரஹாம் தெரியுமா? கட்டாயம் தெரியா, பண்டிதர் பில்லி கிரஹாம். தெரிந்த ஒரு பெயர் பில்லி கிரஹாம், தெரியாத ஒரு பெயர் மொர்தேக்காய் ஹாம். மொர்தேக்காய் ஹாம் ஊழியத்திலே தான் உருவாகினவர் பில்லி கிரஹாம். எப்படி சரித்திரம் சொல்லுகிறது பாருங்கள். பெரிய ஒரு ஆள் ஒரு சிறிய ஒரு ஆளால் உருவாக்கப்படுவதற்கு ஆண்டவர் சித்தம் கொண்டார். இன்னொரு ஆள் பேர் சொல்லட்டா, பீட்டர் போனர். பீட்டர் போனர் தெரியுமா உங்களுக்கு? ஐயா, பீட்டர் தெரியும் ஐயா, போனர் தெரியாது. யார் அந்த பீட்டர் போனர்? ஜான் வெஸ்லி தெரியுமா உங்களுக்கு? தெரியும் ஐயா, மெதடிஸ்ட் ஃபவுண்டர், மெதடிஸ்ட் சபையை ஸ்தாபித்தவர். அந்த ஜான் வெஸ்லி அவரை உருவாக்குவதற்கு ஆண்டவரால் உபயோகப்படுத்தப்பட்டவர் பீட்டர் போனர். தெரியாத ஆட்கள் தெரிந்த நபர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அதுபோல ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு சவுல் பவுலாக மாறுவதற்கு, ஒரு பெரிய ஊழியக்காரன் உருவாவதற்கு, ஒரு திருப்பணி சிறப்பதற்கு காரணமாக காணப்பட்ட பவுல் உருவாக்குவதற்கு சாதாரண ஒரு நபர், பெயரறியாதவர், ஊரறியாதவர், அந்த ஆள் யூதா என்று சொல்லி 11ஆம் வசனத்திலே நாம் தெளிவாக வாசிக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னேனே, ஒரு சிலை உருவாவதற்கு பல அடிகள் தேவை, பல அறங்கள் தேவை, பல சுத்தியல்கள் தேவை, பல உளிகள் தேவை, பல நாட்கள் தேவை, பல ஆட்கள் தேவை. ஒரே அடியிலே சிலை உருவாகாது. அதுபோல சீரும் சிறப்புமான சவுல் என்ற சிலை பவுலாக மாறுவதற்கு ஆண்டவர் பயன்படுத்திய பல உபகரணங்களிலே, டூல்ஸ், பல காரணிகளிலே ஒரு மனுஷன் யூதா என்று சொல்லி அவனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நான் இந்த ஆள் கூட்டத்தில் ரட்சிக்கப்பட்டேன், இந்த ஆள் கூட்டத்தில் ஆண்டவர் என்னை அழைத்தார். அதற்கு முன்பே ஆண்டவர் பல நிலைமைகளிலே பல ஆட்கள் மூலமாக பல நாட்களாக உங்களை உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் வேதம் சொல்லக்கூடிய போதனையாகும். இந்த யூதாவை குறித்து வேதத்தில் பார்க்கும் பொழுது அவன் ஆதரவு அளித்தவன். சவுலை ஆண்டவர் தமஸ்கு சாலையிலே சந்தித்தார். அவனை கையிலாக கொடுத்து அவனுடைய ஆட்கள் அவனை நடத்தி கொண்டு வருகிறார்கள் தமஸ்குவுக்கு. எங்கே அவன் தங்க போகிறான்? யார் அவனை ஏற்றுக்கொள்வார்கள்? அவன் கூட ஒரு பட்டாளமே இருக்கிறதே, யார் ஏற்றுக்கொள்வார்கள்? பெரிய வீடு வேணுமே, பெரிய பங்களா வேணுமே, பெரிய வசதி உள்ளவர்கள் வேணுமே, யார் அவனை ஏற்றுக்கொள்வார்கள்? அது மட்டுமல்ல, இந்த சவுல் ஒரு சண்டாள மனிதன் அல்லவா, சீஷர்களை சிறைபிடித்தவன் அல்லவா. இப்பொழுதும் இந்த தமஸ்குவுக்கும் சீஷர்களை சிறைபிடிக்க, சிறையிலே தள்ள வருகிறவன் அல்லவா. எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஐயம், சந்தேகம். முடியாது, இந்த ஆளை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்று எல்லாரும் எண்ணிக்கொண்டிருக்க நான் ஏற்றுக்கொள்கிறேன். அன்பு சகலத்தையும் நம்பும். இந்த மனுஷனை நம்புகிறேன், இந்த மனுஷனை நான் நேசிக்கிறேன், என்னுடைய அன்பினாலே அவனை ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு அவனை பொறுத்தளவிலே ஐயமில்லை, சந்தேகம் இல்லாமல் யூதாவனை ஏற்றுக்கொள்வதாக வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ஆளை வைத்துக் கொண்டிருந்தால் 3 நாளாச்சே, எப்போ போவான், மடியில் நெருப்பை வச்சுக்கிட்டு இருக்கோமே என்று சொல்லி பயமில்லை யூதாவுக்கு. முதலாவதாக ஐயம் இல்லை, இரண்டாவதாக அச்சம் இல்லை. ஒருவேளை இந்த சவுலை சந்திக்க ஆட்கள் வருவார்களோ, அல்லது எதிரிகள் வருவார்களோ,
அல்லது போலீஸ் பட்டாளம் வருமோ, என்னை சேர்த்து கைது செய்வார்களோ, அச்சமில்லை ஐயமும் இல்லை என்று சொல்லி வாசிக்கிறோம். குருடனாக வந்திருக்கிறானே, இவனை ஏற்றுக்கொள்வது எப்படி? கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவை விழுந்து கொண்டே இருக்கிறதே, யார் இதையெல்லாம் பொறுக்குவது? யார் இதையெல்லாம் பெருக்குவது? யார் சுத்திகரிப்பது? துர்நாற்றமாகிவிட்டதே இந்த அறை. அருவருக்கவில்லை. முதலாவதாக ஐயமில்லை, இரண்டாவதாக அச்சமில்லை, மூன்றாவதாக அவனை அருவருக்கவும் இல்லை. கண் தெரியாதவன் எப்படி பாத்ரூமை பயன்படுத்துவான்? எப்படி டாய்லெட்டை பயன்படுத்துவான்? இவன் பின்னால் நானும் செல்ல வேண்டுமே. இவன் கழித்து விட்டு வெளியே வரும் பொழுது சரியாக சுத்திகரிக்க இவனால் முடியாது. பார்வை இல்லையே, நான் தானே சுத்திகரிக்க வேண்டும். அருவருக்கவில்லை யூதா, ஐயமில்லை, அச்சமில்லை, அருவருக்கவில்லை. ஆனால் அவனை ஆதரிக்க தயங்கவில்லை. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். உபசரித்தால் அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதர்களையும் உபசரித்ததுண்டு என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவிக்கிறது. எபிரேயர் 13:2 ஆதரிக்க தயங்காத ஒரு மனுஷன், அந்நியரை அல்ல, ஒரு அயோக்கியனை, ஒரு விரோதியை அவன் ஆதரிக்க தயங்கவில்லை. சீஷர்களை சிறைபிடிக்க ஒருவேளை தன்னையும் சிறைபிடிக்க வந்தவனாக இருக்கலாம், மாறுவேஷம் போட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் தயங்கவில்லை. தயங்காமல் அவனை ஆதரிப்பதாக பார்க்கிறோம். அனனியாவிடத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது 11ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது, யூதாவின் வீட்டிலே தர்சுப்பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. தேடக்கூடிய அளவிலே பெருங்கூட்டம். சவுலோடு வந்த ஒரு பட்டாளம், அது மட்டுமல்ல, இன்னும் பலர் பார்வையாளர்கள். தேடு. ஒரு 4-5 பேர் இருந்தால் கண்டுபிடிச்சலாம், இவன் தான் போல, கண்ணு தெரியாம நிற்கான, தடவிக்கிட்டு இருக்காம, இவன் தான் போல. தேடுனா திரளான கூட்டம் அந்த வீட்டுக்குள்ளே. தேடக்கூடிய அளவிலே சவுலை மட்டுமல்ல, ஒரு பெருங்கூட்டத்தை பராமரித்தவன் யூதா என்று சொன்னால் அந்த கூற்று இன்னும் மிகையாகாது. அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், ஆண்டவரோடு தனி தொடர்பு கொண்டிருக்கிறான். யாரு? சவுல் என்று சொல்லி அவனை குறித்து பார்க்கிறோம். அவன் ஜெபம் பண்ணுகிறான் என்று சொல்வதாக பார்க்கிறோம். 11ஆம் வசனத்திலே கடைசி 2 வரிகள், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரோடு தனித்து உரையாடுகிறான், ஆண்டவரோடு தனித்து உறவாடுகிறான் என்று சொல்லி அவனை குறித்து இந்த பகுதிகளை வாசிக்கிறோம். ஆண்டவரோடு ஒரு புதிய அன்பின் தொடர்பு அவன் கொள்ளுகிறான் என்று அறிந்து கொள்ளலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை தற்பரிசோதனை செய்து பார்க்கிறான் என்று அறிந்து கொள்ளலாம். வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்தில் இன்னும் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லலாம். வேத வாக்கியங்களை மனதிலே இருக்கிறது. கண்கள் தான் குருடாகி போய்விட்டனவே, வேத வாக்கியங்களை மனதிற்குள்ளேயே ஆராய்ந்து பார்க்கிறான். நியாயப்பிரமாணம் எனக்கு தெரியும், தீர்க்க தரிசனம் எனக்கு தெரியும். இந்த நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்க தரிசனத்திலும் மேசியா கிறிஸ்து, இந்த இயேசு எங்கே வருகிறார், எப்படி வருகிறார், எப்படி தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறார், மனதிற்குள்ளே ஆராய்ச்சி அவன் பண்ணி கொண்டிருந்திருக்கலாம். ஏனென்றால் கர்த்தருடைய சமூகத்திலே இப்பொழுது அவன் காத்திருக்கிறான். இனி என்ன நடப்பது? கண் குருடு, எப்பொழுது கண்ணுக்கு பார்வை கிடைக்கும்? கர்த்தர் நிச்சயமாக கட்டளையிடுவார். குருட்டாட்டத்தை கட்டளையிட்டவர் வெளிச்சத்தை கட்டளையிட மாட்டாரா? அதற்கு பிறகு நான் வெளியே வந்த பிறகு, யூதா வீட்டை விட்டு கடந்த பிறகு என்ன டைரக்ஷன்? ஆண்டவர் என்னை எப்படி வழிநடத்த போகிறார்? கர்த்தருடைய வழிநடத்துதல்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். அவனுடைய பைபிள், அவனுடைய வேதாகமம், பழைய ஏற்பாடு, அதிலெல்லாம் ஆண்டவர் எப்படி வழி நடத்தினார். குருடர்களின் கண்களை திறக்கிறார் என்று பழைய ஏற்பாட்டிலே உண்டு. சங்கீதத்திலே என் கண்களை ஆண்டவர் திறப்பார். அதற்கு பிறகு நான் என்னென்ன செய்ய போகிறேன்? ஆண்டவரிடத்திலே ஆண்டவருக்கு எடுத்த திட்டங்களை அவன் கேட்டுக்கொண்டிருக்கலாம். தனிப்பட்ட நிலைமையிலே தன்னுடைய வழிகளை, வருங்காலத்தை அவன் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய சித்தத்தின் அடிப்படையிலே தன்னுடைய வருங்காலத்தை பற்றி அவனும் திட்டமிட்டு கொண்டிருக்கலாம். என்னுடைய திட்டத்தை ஆண்டவர் பலிக்க பண்ணுவார், அல்லது என்னுடைய திட்டத்தை ஆண்டவர் தடை பண்ணி அவருடைய திட்டத்தை எனக்கு தெரியப்படுத்துவார். இதையெல்லாம் அவன் யோசித்துக் கொண்டிருக்கலாம். அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு மகிமையாக வாழ, ஆண்டவருடைய வேலையை செய்ய வல்லமையை அந்த தனித்த நேரத்திலே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொண்டிருக்கலாம். எப்படியோ தனிப்பட்ட நேரம் ஆண்டவருக்காக ஒதுக்கப்படும் பொழுது இந்த காரியங்கள் இவற்றிற்கும் மிஞ்சி நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய அம்சங்களாக, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக விளங்கும். குவைட் டைம், ஆண்டவருடைய சமூகத்திலே தனித்திருக்கக்கூடிய வேலையை, இடத்தை,
நீங்கள் பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் தனித்திருங்கள், அவரோடு உரையாடுங்கள், அவரோடு உறவாடுங்கள். அது முக்கியம். அதிகாலையிலே இயேசுவானவர் எழுந்து தனித்திருக்கும்படி பிதாவை தேடி போனார் என்று சொல்லி வேதத்திலே பல இடங்களிலே பார்க்கிறோமே. மலையின் மேல் ஏறினார், வனாந்தரத்துக்கு சென்றார் என்றெல்லாம் நாம் வேதத்திலே வாசிக்கிறோமே. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே கூட தனிமையே இனிமை, தனிமையே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே இனிமையை கொண்டு வரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் தங்கி தாபரிக்க நீங்கள் வேலையையும் இடத்தையும் தேடுங்கள். யூதா ஒரு சகோதரனை ஆதரிக்கவில்லை, ஒரு சத்துருவை ஆதரித்தான் என்று சொல்லி அவனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். எப்படி நம்பினான்? பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பூரண அன்பு யூதாவுக்குள்ளே பொங்கி விழிந்ததினாலே சத்துருவை நம்பி அவனை ஆதரித்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். சில வசனங்களை வாசிப்போமா? அதற்கு முன்பு நான் ஆதரிக்க மாட்டேன், இந்த குருட்டு பயலை நான் ஆதரிக்க மாட்டேன், இந்த கொலைகாரனை நான் ஆதரிக்க மாட்டேன், இரத்த பழிகளுக்கு காரணமான இந்த மனுஷனை நான் ஆதரிக்க மாட்டேன், வெளியே கொண்டு போங்க என்று சொல்வதற்கு யூதாவுக்கு உரிமை உண்டு. உண்டா இல்லையா? உரிமை உண்டு. வேதத்தில் அதற்கு ஆதாரம் உண்டா இல்லையா? உண்டு. நீதிமொழிகள் 28:17 இரத்த பழிக்காக ஒருவன் குழியிலே ஒளிக்கு ஓடி வந்தால் அவனை ஆதரிக்க வேண்டாம், வேதமே சொல்லிவிட்டதே. வேதத்திற்கு கீழ்ப்படிந்து நான் ஆதரிக்க மாட்டேன் என்று சொன்னாலும் அந்த சொல் தவறில்லையே. ஆனால் இந்த மனுஷன் அன்பு மிகுந்தவனாக காணப்படுவதனால யூதா ஆதரித்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். என்ன மனிதன், எப்பேற்பட்ட மனிதன்! இந்த மனிதனை பற்றி நாம் பிரசங்கங்களை கேட்கவே இல்லையே இதுவரை. ஆதரித்த மனுஷன், சத்துருவை ஆதரித்த மனுஷன். இப்பொழுது சில வசனங்களை பார்ப்போமா? சத்துருக்களை எப்படி ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி, அந்நியர்களை எப்படி ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி ரோமர் 12:17 முதல், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். இப்போ அடுத்த வசனத்தில் சவுலை பற்றி சொல்லியிருக்க, அன்றியும் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இந்த வசனங்களுக்கு ஆதாரம், இந்த வசனங்களுக்கு இலக்கணம், இந்த வசனங்களுக்கு உதாரணம் யூதா என்று சொன்னால் அந்த கூற்று மிகையாகாது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்கிறோம். இன்னொரு வசன தொகுப்பையும் பார்த்து விடுவோமே. இது பவுல் எழுதிய வசனங்கள், இனி ஆண்டவரே நேரடியாக சொல்லக்கூடிய வசனங்கள், ஏற்கனவே நமக்கு தெரிந்த வசனங்கள். மத்தேயு 5:44 முதல், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். 45, இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? 47, உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? கடைசி வசனம், ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூரண சர்க்குணர். அப்படி வாழ ஆசையா? சத்துருக்களை சிநேகியுங்கள், அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்கள், அவர்களை நீங்கள் தேவனிடத்தில் ஏறெடுத்து படைத்து அவர்களுக்காக விண்ணப்பம் செய்யுங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, இப்பேற்பட்ட காரியங்களை எல்லாம் யூதா செய்திருக்கிறானே. அவனுடைய வீட்டில் எத்தனை கூட்டம்! எல்லாரையும் பராமரித்திருக்கிறானே, எல்லாரையும் ஆதரித்திருக்கிறானே, எல்லாரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறானே. எவ்வளவு சாப்பாடு, எவ்வளவு உணவு ஒவ்வொரு நாள் சமைக்க வேண்டும், அதற்கு எவ்வளவு செலவு ஆகும். மீன் செதில்கள் நாற்றமடித்து விட்டானே அவனுடைய ரூமை அல்லது வீட்டை. அவன் எதிரிகளின் ஒரு லக்கு, டார்கெட்,
ஒன்று யூத எதிரிகள் அல்லது ரோம எதிரிகள் அல்லது ஆசாரிகளிடமிருந்து சீஷர்களை சிறைபிடிக்க நிருபங்களை வாங்கி கொண்டு வந்தானே அந்த ஆசாரியர்கள். எத்தனையோ எதிரிகள் சவுலை சூழ்ந்திருக்க அத்தனை பேர் மத்தியிலும் யூதா அந்த சத்துருவை ஆதரித்தான் என்று சொல்லி வேதத்திலே தெளிவாக நாம் விளங்கிக் கொள்கிறோம். நிருபர் ஒருவர் மதர் தெரசா ஊழியம் செய்த இடத்தை பார்வையிட்டு நேர்முக பேட்டி இன்டர்வியூ எடுக்க செல்கிறார் கல்கத்தாவுக்கு. அங்கே காம்பவுண்டுக்குள்ளே நுழைந்தவுடனே அவர் கண்ட ஒரு காட்சி, மதர் தெரசா, அன்னை தெரசா ஒரு குஷ்டரோகி வாந்தி எடுக்கிறார். அந்த வாந்தியை தன்னுடைய கையிலே அவர்கள் வாங்கி கொள்கிறார்கள். அப்போ நிருபர் திடுக்கிடுகிறார், அதிர்ச்சியோடு கேட்கிறார், அம்மா இதையெல்லாம் நீங்கள் ஏன் செய்ய வேண்டும்? இதையெல்லாம் உங்களுடைய வேலைக்காரர்கள், உங்களுடைய பணிவிடைக்காரர்கள், உங்களுடைய தோட்டிகள் இதையெல்லாம் செய்யலாமே, நீங்கள் இதை ஏன் செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு அம்மையார் சொன்னது என்ன? நான் இதையெல்லாம் ஆண்டவருக்காக செய்கிறேன், இயேசுவுக்காக செய்கிறேன். ஐ டூ திஸ் ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்காக இதை செய்கிறேன். கிறிஸ்துவுக்காக எதையும் செய்ய நாம் ஆயத்தத்தோடு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். சரி, இரண்டாவதாக இந்த மனுஷனை குறித்து பார்க்கும் பொழுது முதலாவதாக ஆதரவு அளித்தவன், இரண்டாவதாக ஆண்டவரை வினவாதவன். ஆண்டவரத்தில் கேள்வி கேட்கல, ஆண்டவரே இப்படி இந்த மனுஷனை கூட்டிட்டு வந்துட்டாங்களே, எதுக்கு இங்க வந்தாங்க, எதுக்கு நீங்க விட்டீங்க, இவன் எப்படிப்பட்டவன், இவன் சத்துரு என்பதை நான் அறிவேனே, இவன் சீஷர்களுக்கெல்லாம் சத்துரு என்பதை நான் அறிவேனே, எப்படி இவன் இங்கே வந்தான், எனக்கு பயமா இருக்கிறது ஆண்டவரே, என்னையும் பிடித்து கொண்டு போய் விடுவானோ, மாறு வேஷத்தில் வந்திருப்பானோ. ஆண்டவரை கேள்வி கேட்கவில்லை. ஆனால் அந்த சத்துரு கேட்டான் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் யார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் கேட்டான். அனனியா கேட்டான், ஆதரிக்க வந்தவன். அவன் கேட்டான், ஆண்டவரே இந்த மனுஷன் கொலை பாதகன் என்று அறிவேனே, இங்கே இருக்கிறவர்களையும் சிறைப்பிடி செல்ல வந்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டேனே, எப்படி? அனனியா கேட்டான். இந்த மனுஷனும் கேள்வி கேட்கவில்லை, அழைத்து வந்து விட்டார்கள், வாங்க வாங்க என்று சொல்லி வரவேற்று அவனை பத்திரப்படுத்தி அவனை பராமரிக்க தன்னை ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? சொந்தக்காரனா? இல்லை. நண்பனா? இல்லை. யாராவது அவனை பராமரிக்க கட்டாயப்படுத்தினார்களா? இல்லை. என்னது? அப்ப என்ன காரணம்? அன்பு சகல பாவங்களையும் மூடும், அன்பு சகலத்தையும் நம்பும். இதுதான் காரணம். தெய்வீக அன்பினாலே நிரப்பப்பட்ட யூதா என்று சொல்லி அவனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரை வினவாதவன், ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்காதவன் என்று சொல்லி அவனை குறித்து இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம். கேள்வி கேளாத கீழ்ப்படிதல் சிலரிடத்தில் உண்டு. கேள்வி கேளாத கீழ்ப்படிதல் வேதத்தில் உள்ள ஒரு முக்கியமான நபர்களிலே இன்னொரு மனுஷன், எனக்கும் உங்களுக்கும் தெரிந்த மனுஷன் ஓசியா. ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், அந்த வேசி அவளை திருமணம் செய்து கொள். ஒருவேளை திருமணம் செய்த பிறகும் பிள்ளைகள் பிறந்த பிறகும் அவள் தன் வேசித்தனத்தை விட்டு விலகாது இருக்கலாம், இருப்பினும் திருமணம் செய்து கொள். கேள்வி கேளாத கீழ்ப்படிதல் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். கேள்வி கேட்டு கீழ்ப்படுகிறவர்கள் உண்டு. சவுல் கேள்வி கேட்டானே, ஆண்டவரே நீர் யார், சொல்லப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அனனியா கேள்வி கேட்டான், விளக்கு சொன்ன பொழுது கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மோசே, கிதியோன், எலியா இவர்களெல்லாம் கேள்வி கேட்டார்கள். தாவீது கேள்வி கேட்டான். கேள்வி கேட்டு கீழ்ப்படிந்தவர்கள் உண்டு, கேள்வி கேளாத கீழ்ப்படிதலும் உண்டு, கேள்வி கேட்டு கீழ்ப்படிதலும் உண்டு, கேள்வி கேட்டு விளக்கங்கள் பெற்று கீழ்ப்படியாமல் போனவர்கள் உண்டு. அன்னா, காய்பா, ஏரோது, பிலாத்து இவர்களெல்லாம் மாறி மாறி கேள்வி கேட்டார்கள் ஆண்டவரிடத்திலே. ஆனால் கேள்வி கேட்டு விடை பெற்றும் விளக்கங்கள் அறிந்தும் அவர்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவ ஜீவியத்திலே கீழ்ப்படிதல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாகும். தேவனுடைய கிருபை எந்நாளும் உள்ளது, நம்முடைய கீழ்ப்படிதல் எந்நாளும் கிடையாது. கிருபையும் கீழ்ப்படிதலும் சந்திக்கும் பொழுது ஆசீர்வாதம் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். என்ன ஆண்டவர் சொன்னாலும் சொல்லி இருக்கிறாரே, அவர் சொன்னது தானே வேதம். என்ன ஆண்டவர் சொல்லி இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. மேற்படிக்கு முதற்படி கீழ்ப்படி என்று சொல்வார்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவ ஜீவியத்திலே முன்னேறி செல்ல வேண்டும் என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய கடன், நம்முடைய கடப்பாடு என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
ஆமா, போராட்டமான வேளைகளிலே, பிரச்சனையான சூழ்நிலைகளிலே ஆண்டவரை கேள்வி கேட்கிறீர்களா? கேட்பதை நிறுத்திக் கொள்ளுங்கள். கேள்வி கேட்கிறீர்களா? வேண்டவே வேண்டாம். குழப்பமான சூழ்நிலையிலே ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்க வேண்டாம். தேவன் எல்லாரையும் என்னையும் ஆள்கிறார். என்னுடைய பாதுகாப்பு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாழ தலைப்படுங்கள். குழப்பமான சூழ்நிலைகளிலே கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். முக்கியமான காரியம். இரண்டாவதாக, குறைபாடு உள்ள சூழ்நிலைகளிலே கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். வாழ்க்கையில எல்லாம் இருந்தது, இப்பொழுது எல்லாம் மறைந்தது. நிரம்ப பெற்றேன், இப்பொழுது குறைபாடுகள் வந்து விட்டன. கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். அவனுடைய மனைவியை போல தேவனை தூஷியும் ஜீவனை விடும் என்று ஆலோசனை சொல்லாதருங்கள். யோபுவை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். குறைபாடுகளின் சூழ்நிலையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். நன்மையிலே நன்றி, துன்பத்திலே துதி. அப்படியாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தன் இள வயதில் நுகத்தை சுமப்பது வாலிபனுக்கு ஏற்றது, அதை அவரே தன் மேல் வைத்தார் என்று அறிந்து கப்சிப் மௌனமாயிருக்க கடவன் என்று சொல்லி புலம்பல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். குறைபாடான சூழ்நிலைகள், குழப்பமான சூழ்நிலைகள், ஒருவேளை கால தாமதமான சூழ்நிலைகள், வர வேண்டியது வரவில்லை, ஆண்டவர் தர வேண்டியது தரவில்லை, கேட்ட ஜெபத்திற்கு பலன் இல்லை, கால தாமதமாகும் போல என்ற சூழ்நிலையிலும் கீழ்ப்படியுங்கள். 3 நாள் ஆச்சு, ஒன்றும் நடக்கலையே, இந்த குருட்டாட்டம் நீங்கலையே என்னை விட்டு. இந்த மனுஷன் என் வீட்டில் எவ்வளவு நாள் இருக்க போறான்னு தெரியலையே, எத்தனை நாள் நான் பொங்கி பொறிச்சு போடணும், எத்தனை நாள் எல்லாத்தையும் நான் கிளீன் பண்ணணும், எத்தனை நாள் ஆகும், காலதாமதம், டிலே. கீழ்ப்படியுங்கள். குழப்பமான சூழ்நிலைகளிலே கீழ்ப்படியுங்கள். குறைபாடான வேளைகளிலே கீழ்ப்படியுங்கள். கால தாமதமாகும் சூழ்நிலையிலும் கட்டாயமாக கீழ்ப்படியுங்கள். நம்பிக்கையும் அமெரிக்கையுமே நம்முடைய பலனாக இருக்க வேண்டும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள் உயர்ந்திருப்பேன், பூமியில உயர்ந்திருப்பேன் என்று சொல்லி தேவன் நமக்காக திருவிழம் பெற்றுகிறார். கீழ்ப்படிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஆக இரண்டாவதாக, இந்த மனுஷன் ஆண்டவரை வினவாதவன். முதலாவதாக ஆதரவு அளித்தவன், இரண்டாவதாக ஆண்டவரை வினவாதவன், மூன்றாவதாக அங்கீகரிக்கப்படாதவன். அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஆளாச்சே. இன்றைக்கு யூதாவை நாம் அங்கீகரிக்கிறோமே, அவனை குறித்து நாம் பேசுகிறோமே, ஆண்டவருக்கு மகிமையாக, ஆண்டவருக்கு புகழ்ச்சியாக, நமக்கு பலனாக, நமக்கு ஆவிக்குரிய எழுப்புதலுக்காக அங்கீகரிக்கிறோமே. யாரெல்லாம் அங்கீகரிக்கவில்லை? யாரெல்லாம் கட்டாயமாக அங்கீகரிக்க வேண்டும்? யூதாவின் வீட்டிலே தானே சவுல் பாவங்கள் போக கழுவப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன். அவன் ரோட்டில் ரட்சிக்கப்படவில்லை, அவன் வீட்டில் ரட்சிக்கப்பட்டான். தமஸ்கு சாலையிலே அவனை கர்த்தர் சந்தித்தது உண்மை, ரட்சிக்கவில்லை. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லவில்லை, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லவில்லை. அதிர்ச்சி, அவமானம், அந்தகம், இதுதான் அங்கே நடந்தது. யூதாவின் வீட்டுக்கு வந்தான், அனனியா அங்கே சென்றான். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? எழுந்து ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்று சொன்னான். எங்கே? யூதாவின் வீட்டிலே. ரட்சிக்கப்பட்டது யூதாவின் வீட்டிலே, ஞானஸ்நானம் பெற்றது யூதாவின் வீட்டிலே, பரிசுத்த ஆவியானவரை பெற்றது யூதாவின் வீட்டிலே. எல்லாம் ஒரே சம்பவமாக ஒரே வேளையிலே நடந்தேறியது என்று சொல்லி வேதத்திலே நான் வாசிக்கிறோம். ஆக யூதா அங்கீகரிக்கப்பட வேணுமா இல்லையா? இதையெல்லாம் சாட்சியாக சொல்லுகிறானே. இதையெல்லாம் பவுல் பிற்றைய நாட்களிலே அப்போஸ்தலர் 22 அப்போஸ்தலர் 26 சாட்சியாக சொல்லுகிறானே. தமஸ்கு சாலையிலே யூதா வீட்டில் நடந்தது என்ன சாட்சியாக சொல்லுகிறானே. யூதா பெயரை அவன் உச்சரித்திருக்க வேண்டுமா இல்லையா? உச்சரிக்கவில்லையே, அவன் சொல்லவில்லையே. வீட்டை விட்டு புறப்படும் பொழுது கூட தேங்க்யூ என்று சொல்லியிருக்க வேண்டுமே, சொல்லலையே. லீதியாள் வீட்டிலே சொன்னானே, திரும்ப வந்து லீதியா வீட்டிலே நன்றி தெரிவித்து விட்டு வழி அனுப்பு பெற்றுவிட்டு போனானே. யூதாவை பவுல் கூட அங்கீகரிக்கவில்லையே, பிறகு யார் அவனை அங்கீகரிப்பார்கள்? எனக்கு தெரிந்த அளவில் எந்த ஒரு பிரசங்கியாரும் இந்தியாவிலோ வெளிநாடுகளிலோ இந்த யூதாவை பற்றி சொல்லவே இல்லையே. அங்கீகரிக்கப்படாத ஒரு ஆள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் எழுதினானே லூக்கா, இந்த லூக்கா அவனை பற்றி பிற்றைய நாட்களிலே அங்கீகரித்து ஒரு வார்த்தையும் சொல்லவில்லையே. எந்த பிரசங்கிமார்களும் சொல்லவில்லை. எந்த ஒரு இடத்திலும் யூதாவின் பெயர் சொல்லப்படவில்லை என்று சொல்லி வேதத்திலே நான் வாசிக்கிறோம். பவுல் ஒரு இடத்துல ஒரு பட்டியலை போடுகிறான். தனக்கு நெருங்கிய நண்பர்கள் ஏறக்குறை 26 பேர். எங்கே? ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் அவனை வாழ்த்துங்கள், இவனை வாழ்த்துங்கள், அவளை வாழ்த்துங்கள், இவளை வாழ்த்துங்கள். அம்பிலியா, எப்பென்னத்து, யாருக்கு வேணும் இவங்க? யூதா பெயர் அங்கே இல்லையே. யூதா பெயர் 26 பெயர்களிலே ஒன்றாக இடம்பெறவில்லையே. அங்கீகரிக்கப்படாத யூதா என்று சொல்லி அவனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். சில சமயங்களிலே ஓட் ஆஃப் தேங்க்ஸ், மற்றவர்களுக்கு நன்றி தெரிவிப்பார்கள் கூட்டங்களிலே. அந்த ஒரு ஆளுக்கு நன்றி செலுத்த மறந்து விட்டோம், எனவே இப்பொழுது சொல்கிறோம் என்று கடைசியில் இருந்து சொல்வார்களே, அப்படியும் யூதாவின் பெயர் உச்சரிக்கப்படவில்லையே எங்கேயும். அங்கீகரிக்கப்படாத ஒரு ஆள் என்று சொல்லி அவனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எப்படி அங்கீகரிப்பை நாடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அடுத்தவர்களுடைய நன்றியை எதிர்பார்த்து ஜீவிக்கிறோமோ, அடுத்தவர்களுடைய பாராட்டை எதிர்பார்த்து இந்த உலகத்தில் சில காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறோமோ, நமக்கு பேர் வழங்க வேண்டுமோ, பேர் கொஞ்ச நாள்ல ரிப்பேர் பார்க்க வேண்டியது இருக்கும். பேருக்காக புகழுக்காக அல்ல. நாம் எல்லாம் கோயில் மணிகள் அல்ல, நாம் கோதுமை மணிகள். கோதுமை மணிகளாக மண்ணுக்குள்ளே மறைந்து மண்ணுக்குள்ளே மரித்து காணப்படும் பொழுது மகிமையின் கனிகள் நம் மூலமாக உண்டாகும். ஆண்டவர் மகிமை அடைவார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லி யோவான் 12:24 கர்த்தர் சொன்னதாக நாம் காண்கிறோம். கோதுமை மணிகளைப் போல இந்த உலகத்திலே நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு வாழ வேண்டியது நம்முடைய கடமை. திரைமறைவிலே திருப்பணியாளனாக ஜீவித்தவன் யூதா, அதுபோல திரைமறைவு திருப்பணியாளர்களாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. மண்ணுக்குள்ளே மறைந்து கிடக்கும் மாணிக்கமாக ஜீவிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தாழ்மையோடு ஜீவிக்க வேண்டும். அங்கீகரிப்பு நமக்கு வேண்டாம். ஒரு ஆள் பார்த்து கொண்டே இருக்கிறார், ஒரு ஆள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார், ஒரு ஆள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டே இருக்கிறார், ஒரு ஆள் நியாயந்திருக்க போகிறார். அதற்கு முன்பே பல காரியங்களை ஆண்டவர் நன்றியோடு மறவாது செய்வார். குறிப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார், வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டிருக்கிறார், ஞாபக புஸ்தகத்திலே இதையெல்லாம் குறித்து கொண்டிருக்கிறார். எதையெல்லாம்? யூதா செய்ததை கூட, நாம் செய்வதை கூட. எங்கே? எபிரேயர் பாருங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனம் பாருங்கள். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே, அநீதியுள்ளவர் அல்லவே. அது போதுமே, அது போதுமே. உலகம் அங்கீகரிக்காவிட்டாலும், நம்மால் உதவி பெற்றவர்கள் அங்கீகரிக்காவிட்டாலும், உன்னத தேவன் அங்கீகரிக்கிறாரே, அது போதும். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, அது போதும். எனவே கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும், உம்முடைய சந்நிதியில் எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, யூதாவின் வாழ்க்கையிலே காணப்பட்ட ஆவிக்குரிய குணாதிசயங்கள் எங்களிலும் காணப்படத்தக்கதாக எங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. சத்துருக்களுக்கு கூட நாங்கள் ஆதரவளிக்கவும், தேவனிடத்திலே கேள்வி கேளாமல் எல்லா நிலைமைகளிலும் கீழ்ப்படிந்து ஜீவிக்கவும், அங்கீகரிக்கப்படாமல் ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி கொடுத்து வாழவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.